இன்னும் கொஞ்சம். நான் தான் படத்துல இந்த மாதிரி கான்செப்ட் இல்லையேன்னு கேட்டேன். என்னம்மா நீங்க இப்படி பண்ணிட்டீங்க? பிரித்திவ் சார் போட்டோ ஷூட்டே வேண்டாம்னு சொன்னாரு. நான் தான் கஷ்டப்பட்டு கன்வின்ஸ் பண்ணி சம்மதிக்க வச்சேன். இத பாருங்க மேடம், நம்ம படத்தோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. சுத்தமா ஓப்பனிங்கே இல்லை. இங்க பாருங்க பாருங்க, பாத்தீங்களா? நம்ம படத்துக்காக பல தியேட்டரை ரெண்டுக்கு எடுத்திருக்கோம். ஆனா எல்லா இடத்துல இருந்தும் ரிசல்ட் ரொம்ப மோசமா வந்துகிட்டு இருக்கு. இதை நான் எப்படி பிரித்திவ் சார்கிட்ட சொல்லுவேன்னு தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். மேடம் பாத்தீங்களா பாத்தீங்களா, இதெல்லாம் நம்ம படத்துல வேலை செஞ்சவங்களுக்காக வச்சிருந்த ஃப்ரீ டிக்கெட். மற்ற படத்துலலாம் அதில் வேலை செஞ்சவங்க எனக்கு வேணும் உனக்கு வேணும் டிக்கெட்டுக்காக சட்டை போட்டுப்பாங்க. ஆனா நம்ம படத்துல வேலை செஞ்சவங்க கூட படத்தை பார்க்கறதுக்கு ஆர்வம் காட்டல. இப்போதைக்கு பிரித்திவ் சாரோட ஃபேன்ஸ் மட்டும்தான் எல்லா தியேட்டர்லயும் டிக்கெட்டை புக் பண்ணிருக்காங்க. படம் நல்லா இருக்குன்ற மவுத் டாக் தான் வெளியில போகணும். ரசிகர்கள் சொன்னா நம்ப மாட்டாங்க, பப்ளிக் சொன்னாதான் நம்புவாங்க. அந்த மவுத் டாக் வரணும்னா பப்ளிக் தியேட்டருக்கு வரணும். சோசியல் மீடியால போட்டோஸ் போட்டு ட்ரெண்ட் ஆகணும். அந்த ஸ்டில் ஷூட்டிங் தான் பிளான் பண்ணிருந்தோம். கடைசியில அதையும் நீங்க கெடுத்துட்டீங்களே மேடம். சரி விடுங்க மேடம், படத்தை தப்பிக்க வைக்கலான்னு நான் முயற்சி பண்ணா ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிறீங்க. எனக்கு என்னமோ இந்த படம் ஜெயிக்கிறது கஷ்டம்னு தோணுது. சார், சார். வாங்க 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 சார். சார் இருக்காரா? இருக்காரு. வாங்க. சார், செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்திருக்காரு. சார் வணக்கம். உட்காருங்க. உட்காருங்க. உங்களுக்கு போஸ்டர்லாம் அனுப்பி வச்சாச்சு. பார்த்துக்கங்க, நல்லா கிராண்டா பப்ளிசிட்டி பண்ணுங்க. சார், நான் சொல்றேன்னு தப்பா நினைக்க வேண்டாம். வெளியில படத்துக்கு டாக் ரொம்ப மோசமா இருக்கு. எனக்கு ஏதோ சரியா படல சார். அடுத்த மாசம் என் பொண்ணுக்கு வேற கல்யாணம் வச்சிருக்கேன். அதுக்காக வச்சிருந்த பணத்துல தான் வனமோனி படத்தை வாங்கலாம்னு நினைச்சேன். ஆனா இப்போ தேவையில்லாம ரிஸ்க் எடுக்கணும்னு தோணுது சார். ஏதாவது ஒண்ணுன்னா என் பொண்ணோட கல்யாணம் சார். அதனால அட்வான்ஸை திருப்பி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க சார். என்ன சார் கடைசி நிமிஷத்துல இப்படி பேசுறீங்க? ஏற்கனவே என் படத்தை வச்சு நீங்க எவ்வளவு சம்பாதிச்சிருப்பீங்க. வாஸ்தவம் தான் சார். உங்க படத்துல சம்பாதிச்சல உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லலையே. அதுக்காக சம்பாதிச்ச படத்தெல்லாம் ஒரே படத்துல விட்டுற முடியுமா என்ன சொல்றீங்க சார்? என்னால ரிஸ்க் எடுக்க முடியாது சார். தயவு செய்து என் படம் திருப்பி கொடுங்க சார். ஓகே, பணத்தை திருப்பி கொடுத்துறேன். ஆனா நீங்க கண்டிப்பா இதுக்கு வருத்தப்படுவீங்க. சார் அதெல்லாம் பரவாயில்ல சார். சினிமாவில் எவ்வளோ பார்த்தாச்சு, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ரிலீஸ் டைம். ஆனா அவ்வளோ பணம் இப்போ என்கிட்ட இல்லை. செக் தரேன், 2 நாள்ல கிளியர் ஆயிடும். மேனேஜர் சார், செக் புக் கொடுங்க. இதை தரேன் சார். சரி சார், உங்க மேல இருக்கிற நம்பிக்கையில வாங்கிக்கிறேன். வரேன் சார். வரேன் சார். போங்க. என்ன சார், இந்த படத்துக்கு நிறைய மீம்ஸ் வந்திருக்கு சார். அதெல்லாம் வேலை இல்லாதவங்க செய்யற வேலைங்க. அதை பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படக்கூடாது. மேனேஜர் சார். என்ன சார் இது? பாத்தீங்களா, இதோ போறாரு. இவர் தான் செங்கல்பட்டு டிஸ்ட்ரிபியூட்டர். அமௌண்ட்டை செட்டில் பண்ண வந்திருப்பாருன்னு பார்த்தா அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி கொடுத்த அட்வான்ஸை திருப்பி வாங்கிட்டு போக வந்திருக்காரு. வனமோகினி படம் வேண்டாமா, ரிஸ்க் எடுக்க விரும்பலையா? கயல், நில்லுமா. எங்கம்மா போற? இல்லன்னு பிருத்வி கிட்ட ஒரே ஒரு வாட்டி சாரி கேட்டுட்டு போயிடுறேன். வேண்டாமா, நீ பண்ணதெல்லாம் போதுமா. மறுபடியும் அவரை படுத்தி எடுக்காத. இங்க பாரு, நீ மன்னிப்பு கேட்கறதால செங்கல்பட்டு ஏரியா வேணாம்னு போனவர் திரும்பி வர போறாரா? இல்ல படத்துக்கு தான் அட்வான்ஸ் புக்கிங் எகிரிட போகுதா? இங்க பாரு, தயவு செஞ்சு அவரை விட்டுருமா. இங்க பாரு, ஒவ்வொரு படமும் ரிலீஸ் ஆகிறப்பவும்
வீடாகட்டும் ஆபீஸ் ஆகட்டும் திருவிழா கோலத்தில் இருக்கும். இப்ப ஏதோ துக்க வீடு மாதிரி இருக்கு. வேண்டாம்மா, தயவு பண்ணி தம்பி தொல்லை பண்ணாத, விட்டுருமா. கயல், அம்மா கையில, ஏமா என்னாச்சு? அழாதம்மா. ஏமா என்னாச்சு? எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுமா. இல்ல பாட்டி, ஒருத்தர் செஞ்ச உதவிக்கு கை மாறா என்ன வேணாலும் பண்ணலாம், ஏன் உசுர கூட கொடுக்கலாம். ஆனா எப்படி பாட்டி காதலிக்க முடியும்? என் மனசுல அந்த மாதிரி உணர்வே இப்ப இல்ல பாட்டி. காதலுங்கிறது நம்ம ஒருத்தர் மேல விருப்பப்பட்டு அவர் மேல முழு மனசா வரணும். இறக்கப்பட்டும் இல்ல நன்றியாலையும் எப்படி பாட்டி காதல் வரும்? என்னம்மா சொல்ற? ஆமா பாட்டி, எனக்கு பிருத்வி பண்ண ஹெல்ப்புக்காக அவர் மேல காதல் வரணுமா? எனக்கு நினைக்கும் போதே கஷ்டமா இருக்கு பாட்டி. இது வரைக்கும் என்னோட வீட்டுக்கு என்னால நல்லது எதுவும் நடக்கல. இப்ப ஏதோ கெட்டது நடந்துருமோன்னு பயமா இருக்கு பாட்டி. ஏற்கனவே படம் ஓடுமா ஓடாதாங்கிற பயத்துல இருக்க. அது கூட புரிஞ்சுக்காம ஆளாளுக்கு என்ன அதிகாரம் பண்றாங்க பாட்டி. அழுவாதம்மா, அழுவாத. கடவுள் மேல பாரத்தை போடு. நம்ம தலையில எழுதி இருக்கிறத அனுபவிச்சுதான் ஆகணும். கெட்டது மட்டும் வாழ்க்கை இல்ல, நல்லதும் நடக்கும். நீ ஒன்னும் கவலைப்படாத. உனக்கு நான் இருக்கேன் கயல். எஸ் எஸ், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ கயல். என் மனசுக்குள்ள ஒளிச்சு வச்சிருந்த உணர்வை இப்ப நான் வெளிப்படுத்திட்டேன். ஐ வாண்ட் டு மேரி யூ கயல். இப்ப நாங்க 4 பேருக்குள்ள நாசுக்கா நாகரிகமா அந்த விஷயத்தை பேசிட்டு இருந்தோம். இப்ப இதை வெளிப்படையா பேச வச்சுட்ட நீ. இந்த படத்தோட மொத்த மைனஸே நீதான். லவ் பண்றேன்னு உன்னை கெஞ்சிக்கிட்டு இருந்துச்சுல்ல, அதான் தம்பிக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. உனக்காகத்தான் வீட்டை அடமான வச்சு படத்தை ரிலீஸ் பண்ண போகுது. அந்த தம்பி மனசு கஷ்டப்பட்டுச்சுன்னு வச்சுக்கோ, படமும் ஓடாது, உனக்கு வாழ்க்கையும் கிடைக்காது. பாத்துக்க. படத்தை தப்பிக்க வைக்கலான்னு நான் முயற்சி பண்ணா ஆளாளுக்கு ஒரு பக்கம் இழுக்கிறீங்க. எனக்கு என்னமோ இந்த படம் ஜெயிக்கிறது கஷ்டம்னு தோணுது. தம்பி, 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 எந்திரிங்க தம்பி, எந்திரிங்க தம்பி. இன்னைக்கு நம்ம படம் ரிலீஸ். ரிலீஸ் தானே சிவம்? ஆகட்டும், நான் எந்திரிச்சு என்ன பண்ண போறேன்? அதான் ஏற்கனவே ஊத்தி மூடிட்டாங்களே. தயவு பண்ணி என்ன தொந்தரவு பண்ணாதீங்களே. படத்தோட ரிசல்ட் என்ன ஏதுன்னு எல்லாமே தான் தெரிஞ்சு போச்சு. இனிமே புதுசா என்ன இருக்கு? இப்ப ஏன் என்ன எழுப்புனீங்க? தொல்லை பண்ணாம வெளியில போங்க. தம்பி சொன்னா கேளுங்க தம்பி. இன்னைக்கு உங்களுக்கு நிறைய வேலை இருக்கு தம்பி. வனமோகினியில நீங்க ஹீரோ மட்டும் இல்ல, ப்ரொடியூசரும் நீங்க தான். சொன்னா கேளுங்க தம்பி, தயவு செஞ்சு எந்திரிங்க தம்பி. விடுங்க சிவம், எல்லாம் கைமீறி போயிடுச்சு.
என்னை டென்ஷன் ஆக்காதீங்க. முதல்ல நீங்க வெளியில போங்க. என்னை தூங்க விடுங்க ப்ளீஸ்.